ஜியோவை தாண்டி பிஎஸ்என்எல் வந்து வளர விடலையே. கடந்த 10 ஆண்டு கால மோடி சர்க்கார் என்னெல்லாம் பண்ணாரு. வாஜ்பாய் பீரியடில் தான் வந்து பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட்னு சொல்லி பேர் வைத்து எல்லாமே ரீகன்சில் பண்ணுறாங்க. உண்மையிலேயே மோடி சர்க்கார் வாஜ்பாய் அவர்களை வந்து பிதாமகனாகவும் தன்னுடைய அரசியல் உடைய ஒரு ரோல் மாடலாக ஏற்று கொண்டிருந்தார். அவர் போட்ட ஸ்கீமை கொண்டு தொடரலையே. இந்த பிஎஸ்என்எல்லை வார்த்திருக்க வேண்டும், வளர்த்திருக்க வேண்டும். இது இந்தியாவுடைய ஒரு பேக் போனு, நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இது ஒன்று என்பதை தெளிவாக காங்கிரஸ்காரும் புரிந்தது. மோடி வந்து அடிச்சு நொறுக்கினார. இதில் பிஎஸ்என்எலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, ஃபண்டு கொடுக்குறதும் கிடையாது. 2014 2024 வரைக்கும் பாருங்க, பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டுகளை நீங்க பாருங்க. ரூரல் ஃபோக்கஸை வந்து பிஎஸ்என்எல் பண்ண விடாம ஆக்கி, அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸை கொடுக்கறாம பண்ணி, அதே டைம்ல ஜியோவை வந்து கொளுத்து வளர விட்ட சீமான் யாரு? தானே போய் நின்று பிரதமர் மோடியே ஜியோவுடைய விளம்பரம் தோன்றுவார். எவ்வளவு பெரிய கேவலம் அது! என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க தானே, திமுக தவறு பண்ணி விட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் திமுக தப்பு, நீங்க சரி பண்ணணுமா வேணாமா? நீங்க அவங்கள போய் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க அதை விட இமாலய தப்பு பண்றீங்களா? பிஎஸ்என்எலுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மோடி சர்க்கார்ல? ஜியோக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க? இது ஒரு வெள்ள அறிக்கை விடுங்களா பார்ப்போம். ஜியோ வளர்ந்தால் அம்பானி வளருவார், பிஎஸ்என்எல் வளர்ந்தால் இந்தியா வளரும், பிஎஸ்என்எல் வளர்ந்தால் இந்திய நாடு வளருங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அகமது சாஹிப் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. பிஎஸ்என்எல் இது சமகாலத்தில் வந்து பரபரப்பாக பேசுபொருளாக இருக்குது. மக்களும் சாரியாக வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து மாறக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இந்த விவகாரத்தில் பிஎஸ்என்எல் வந்து ஒரு தலைவங்க செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் பல டாடா குழுமம் கூட அதில் வந்து இன்வெஸ்ட் செய்ய இருப்பதாகலாம் நம்ம தகவலில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 26,000 கோடிகள் வந்து அதுக்குண்டான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 10 ஆண்டுகளுக்கு வந்து போட்டிருப்பதாக செய்திகள் பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? பிஎஸ்என்எல் தலை ஓங்குமா? ஏன்னா ஜியோ வந்து அதனுடைய நிறுவனர் முகேஷ் அம்பானி, அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் தான் இங்கே இருக்குது, மோடிஜியோட கவர்மெண்ட்டு. அதையும் மீறியெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு செய்தி தான் இது, வரவேற்கத்தக்க ஒரு செய்தி தான் இது. ஆனால் உங்களுடைய கேள்வி பல உள்ளார்ந்த அர்த்தங்களை பொதிந்த கேள்வி. ஆமாம், எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஜியோவை தாண்டி பிஎஸ்என்எல் வந்து வளர விடலையே. கடந்த 10 ஆண்டு கால மோடி சர்க்கார் என்னெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் பிஎஸ்என்எல் தான் முதல்ல என்ன 2000 ஆண்டு இவர்கள் வந்து பிதாமகனாக ஏற்றுக்கொண்ட வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு கார்கில் போர் முடிந்த தருவாயில் 99 கார்கில் 2000 என்ன பண்ணுறாரு, டெலிகம்யூனிகேஷன் லீடு வருது. ஜவஹர்லால் நேரு போட்ட வித்து இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் டெவலப் ஆகி ராஜீவ்காந்தியுடைய காலத்தில் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆன ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ மும்பைலாம் போனீங்கன்னா எம்டிஎன்லாம் எப்போ உள்ளது? பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளது, நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நெட்வொர்க் அது. அப்போ அதை என்ன பண்ணுறாரு, வாஜ்பாய் பீரியடில் தான் வந்து பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட்னு சொல்லி பேர் வைத்து எல்லாமே ரீகன்சில் பண்ணுறாங்க. உண்மையிலேயே மோடி சர்க்கார், பிஜேபியுடைய அந்த மோடி வாஜ்பாய் அவர்களை வந்து பிதாமகனாகவும் தன்னுடைய அரசியல் உடைய ஒரு ரோல் மாடலாக ஏற்று கொண்டிருந்தார். அல்லது குறைந்தபட்சம் நம்ம சீனியரு, நம்ம கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து பாஜக நாட்டிருக்கிறார், எல்லாரும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஃபேஸாக இருந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ல கூட என்ன பண்ணியிருப்பாரு, அவர் போட்ட ஸ்கீமை கூட தொடரலையே. வாஜ்பாய் உடைய ஸ்கீமை கூட தொடரவில்லை பிஎஸ்என்எல். மாறா என்ன பண்ணாரு, அடிச்சு நொறுக்கிற வேலையை பண்ணார். சற்றப்ப இன்னைக்கு அசட்டு பிஎஸ்என்எல் அசட்டு 97,000 கோடி 97 crore 1 லட்சம் கோடி அசட் இருக்குங்க. 65,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க நாடு ஃபுல்லா. அப்படி இருந்தது. காங்கிரஸ் பீரியட் எடுத்துக்கிறீங்க, அந்த 2004 2014 வரைக்கும் உள்ள டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொரு இயர் பை இயராக சொல்ல முடியும். இந்த பிஎஸ்என்எல்ஐ வார்த்திருக்க வேண்டும், வளர்த்திருக்க வேண்டும். இது இந்தியாவுடைய ஒரு பேக் போனு, நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இது ஒன்று என்பதை தெளிவாக காங்கிரஸ் கவர்மெண்ட் புரிந்தது. மோடி வந்து அடித்து நொறுக்கினார, ஜியோ தானே வளர்த்தி விட்டாரு, பிஎஸ்என்எலுக்கு வந்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாரு பட்டியல் போடுறேன். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன செஞ்சது? 2004-2005 பட்ஜெட்ல 2500 கோடி அந்த மொபைல் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட். நான் சொல்றேன் 20 இயர்ஸ் பேக் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பெரிய மொபைல்லாம் யாரு கையிலும் இருக்காது, பட்டன் மொபைல் தான் இருக்கும். அப்பவுமே 2500 கோடி ஒதுக்குறாங்க. 1000 கோடிக்கு வந்து 1000 கோடி ஃபார் அப்கிரேடிங் லேண்ட்லைன். அப்ப எல்லாமே லேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணிருப்போம். மன்மோகன் சிங் ஆட்சி பீரியட்ல பண்ணாங்க. 2006-07 அது அப்படி டபுள் ஆகுது மொராலஸ். அடுத்த வருஷம் டபுள் பண்றாரு. 4000 கோடி வந்து 3G ஸ்பெக்ட்ரம் அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மொபைலே பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு ஆப் உடைய புரட்சி நடக்காத காலம். அப்பவுமே என்ன பண்றாங்க, 4000 வந்து கோடி 4000 கோடி ஒதுக்குறாங்க. 1500 கோடி வந்து ப்ராட்பேண்ட். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் தான் நாடு ஃபுல்லாக, எங்கே மிலிட்ரியில், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் போன்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் இருந்துச்சு. அப்போ நாட்டுக்கு சேவை செய்த நிறுவனம். 2007-08 பார்த்தீங்கன்னா 2000 கோடி 500 கோடி, 2010-11 பார்த்தீங்கன்னா 3000 கோடி 1000 கோடி, 2012-13 3000 கோடி 1500 கோடி. இப்படி ஸ்கெட்யூலாக அழகாக வளர்ந்து வந்த அந்த பிஎஸ்என்எலை 2014 நம்ம சீமா மோடி மாமா வந்தார். 10 ஆண்டு காலத்தில் எப்படி ஒழிச்சார் தெரியுமா? பிஎஸ்என்எல் வந்து டாப் கிரேட்ல இருந்த பிஎஸ்என்எல் எப்படி ஒழித்தார் என்றால், ஃபர்ஸ்ட் பிரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தார். பிஎஸ்என்எலுக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்க வேண்டிய ஃபண்ட் ஒதுக்குறது இல்லை, எல்லாம் பிரைவேட். அந்த பிரைவேட்டுக்குள்ள கேப்ல பூந்து வந்தவங்க தான் இந்த ஜியோ. ஏர்டெல்ல தூக்கி சாப்பிட்டாங்க. ஒரு காலத்துல வந்து பிஎஸ்என்எலுக்கு காம்பீட் பண்றது யாரு? ஏர்டெல் தான் இருந்துச்சு. ஏர்டெல் எல்லாம் தாண்டி இன்னைக்கு 52% யார் இருக்கா டெலிகாம்ல? ஜியோ இருக்கிறாங்க. ஏர்டெல் அரௌண்ட் 29% இருக்கிறாங்க அந்த ஷேர்ல. ரெண்டாவது லேக் ஆஃப் 4G ஸ்பெக்ட்ரம். 3G-யா இருக்கட்டும், 4G-யா இருக்கட்டும், 5G-யா இருக்கட்டும், இந்த ஏலத்துல வந்து விலையை குறைச்சி கொடுத்தா யாரு? பிஎஸ்என்எலுக்கு ஆளால பண்ணீங்களா? கலர்னாங்களே காங்கிரஸ் உடைய எம்பிக்கள், முக்கியமா பி சிதம்பரம் போன்றவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ரைஸ் பண்ணார். ஏதாவது நீங்கள் சட்டம் செஞ்சீங்கன்னா அதை விடுங்க. தயாநிதி மாறன் டெலிகாம் மினிஸ்டராக இருந்தவர் எவ்வளோ பெரிய வாதங்களை எடுத்து வைத்தார். ஒற்றை வழியில 2G ஸ்பெக்ட்ரம் நீங்கள் திமுக ஊழல் கட்சின்னு சொல்ல தெரிஞ்சா இல்லையா? அமித்ஷா சொல்றாரு பார்லிமெண்ட்ல. இப்படி தானே அணுகுனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டிங் அண்ட் சப்போர்ட், இதில் பிஎஸ்என்எலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, ஃபண்டு கொடுக்குறதும் கிடையாது. 2014 2024 வரைக்கும் பாருங்க, பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டுகளை நீங்க பாருங்க. இதை ரைஸ் பண்ணப்பட்ட பிறகுதான் இப்போ லேட்டஸ்ட் 2020 பாருங்க, 23ல பெரிய ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. பட்ஜெட்லயும் 1.8 பண்றாங்க. ஏன் மைனாரிட்டி மோடி அரசா வந்த பிறகுதான் இப்ப கண் திறக்க வந்திருக்குது. டாட்டா மாதிரி ஆட்கள்லாம் ஆகா இதையும் வந்து இது பொதுத்துவ நிறுவனம் இருக்கு, இதையும் வித்து போடுவாங்க. ஏர்போர்ட்டை வித்த மாதிரி, ஏர்போர்ட்டு இந்தியா ஏர்போர்ட் இல்லைல்ல, எப்படி இந்த ஏர் இந்தியா வித்த மாதிரி, துறைமுகங்கள்லாம் அதானிக்கு தார வார்த்த மாதிரி பிஎஸ்என்எல் என்னைக்கு கொடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ ஒரு ஒரு என்னது காலம் கடந்த ஞான விதமும் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி இஷ்யூஸ் இருந்துச்சு. நீங்கள் ரைஸ் எவ்வளோ 10 ஆண்டு காலம் போராட்டங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அடிக்கடி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொடி பிடிச்சி நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஏன் எங்களுக்கு வந்து சம்பளம் தரல, ரிட்டையர் ஃபண்டு, பிஎஃப், ப்ரொவிடன்ட் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணலை. எங்களுக்கு அந்த சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகி கூட நம்மளுக்கு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கும் பொழுது கூட நாங்கள் வந்து சம்பளம் மற்ற விவகாரங்கள்லாம் கூட நாங்கள் வந்து ப்ரையாரிட்டியாக நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கையாக வைக்கலை. 4G-யை முதல்ல கொடுங்க, மக்கள் தானாக வந்து வருவாங்க சேவைக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் பிரதமர் அலுவலகத்துக்கே நேரில் போய் மனுக்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கூட உண்மைதான். சட்ட சேவை இல்லையே. பிஎஸ்என்எல்னா எப்படிப்பட்ட
இந்த மாதிரி டைமில் சவுத்துக்கு தென் தமிழகத்துக்கு இங்கேருந்து படையெடுத்து போவாங்க. அங்கே வேலை நிமித்தமாக சென்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, படிக்க வந்தவங்க, பேராசிரியர்களாக இருக்கட்டும், கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதி போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ் ஆம்னி பஸ்ஸுடைய கட்டணம் எப்படி இருக்கும், 3 மடங்கு 4 மடங்கு 2000 ரூபா 3000 ரூபா என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து வசூல் பண்ணுவாங்க. ஆனால் திருவள்ளூர் பஸ்ஸில் போனால் அதை விட ஒரு 4 மடங்கு கம்மியாக இருக்கும். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸில் எஸ்டிசியில் இந்த இதை வைத்து ரைஸ் பண்ண மாட்டாங்க. பண்டிகை காலத்துக்காக என்ன டேரிஃப் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் கவர்மெண்ட் பஸ் தான் பிஎஸ்என்எல். புரியுதா உங்களுக்கு? இவங்க எந்த பண்டிகை இருக்கட்டும், எங்களுடைய ஃபேர் இப்படி தான். அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கணுமா இல்லை வேணாமா? ரூரலில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க தானே நெட்வொர்க் பண்ணாங்க கிராமங்களில். இப்போ நாங்கள்லாம் படித்து வந்தோம்னா எங்கள் பிஎஸ்என்எல் தான் நாங்கள் படித்து வந்தோம். இந்த டெலிஃபோன் தான் அங்கே இருந்துச்சு. அப்போ அந்த டெலிஃபோன் அந்த ரூரல் ஃபோக்கஸை வந்து பிஎஸ்என்எல் பண்ண விடாமல் ஆக்கி அவங்களுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸை கொடுக்கறாம பண்ணி, அதே டைமில் ஜியோவை வந்து கொடுத்து வளர விட்ட சீமான் யார்? தானே போய் நின்று பிரதமர் மோடியே ஜியோவுடைய விளம்பரம் தோன்றுவார். எவ்வளோ பெரிய கேவலம் அது! ஒரு நாட்டுடைய பிரதமர் ஜியோவுடைய ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய விளம்பரத்தில் தோன்றுகிறார். அதை கேட்குறாங்க. அம்பானி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனாரு, சொன்னாரா இல்லையா? அப்புறம் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், எங்களுக்கு வந்து டிஷ்ஷு தாங்க, ஆண்டனா தாங்க, எங்களுக்கு வந்து நிறைய பிஎஸ்என்எலுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை வாங்கியிருக்கீங்க? யாருக்கு என்ன பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்கில் கொண்டு இருக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கும். இப்படி 10 ஆண்டு காலமாக சன்னமாக உடைக்கப்படுது. ஆனால் என்ன செய்வோம், பட்ஜெட் ஒதுக்குவாங்க 52,000 கோடி 65,000 கோடின்னு சும்மா எழுத்துல இருக்கும். இங்கே போய் சேராது. 52,000 கோடி 2023 ஒதுக்குனாங்கிறாங்க. எதுக்கு ஒதுக்குனீங்க? சம்பளத்தை நிலுவை தொகையை கொடுக்க வேண்டியதானே? மக்கள் ப்ராடக்ட்ல இருக்கிறாங்க, பென்ஷன் ஏன் கொடுக்கல? எவ்வளோ எம்ப்ளாய்க்கு நீங்கள் பென்ஷன் கொடுக்கவில்லை? அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இழுபறியில் அந்த பிஎஸ்என்எல் வந்து நடை போட்டு கொண்டிருந்தது. இப்போ வந்து வந்த ஒரு வரம் போல. நீங்க பேசும்பொழுது ஒரு வாதத்தை குறிப்பிட்டீங்க, அதனால இந்த ஒரு கேள்வி நான் முன்வைக்கலான்னு இருக்கேன். இந்த 10 ஆண்டுகள்ல தான் வந்து பிஎஸ்என்எல் வந்து மிகவும் சரிவடைந்த நிலையில போயிடுச்சு, கடும் மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அப்படி கண்டுகொள்ளவே இல்லை மோடி அரசு. இது வந்து ஜியோக்கான அரசாக தான் இருந்துச்சு, அம்பானிக்கு அதானிக்கான அரசுன்னு தான் உங்களை போன்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க. பிஎஸ்என்எல் 2000 ஆண்டு துவங்கப்படுது, 2008 ஆண்டு வரை அது லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகுதான் சரிவடைய ஆரம்பிக்குது. இதுல பல இடதுசாரிகளே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்என்எல்லுடைய சரிவுக்கு முக்கிய காரணங்களுள் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பா தயாநிதி மாறன் அவர்களா இருக்கட்டும், ராசா அவர்களா இருக்கட்டும், இவர்களும் இதுல வந்து சரிவுக்கான முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? அதான் 2G ஸ்பெக்ட்ரம் வச்சு சொல்றாங்க அவங்க. நான் என்ன கேட்கிறேன், 2G ஸ்பெக்ட்ரம் அந்த ஒரு கேஸு அது வாத பிரயோகம் நடந்து நீங்க வந்து அதன் மூலமாக காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தி நீங்க வந்துட்டீங்க, அரியணைக்கு வந்துட்டீங்க. 2014 சப்ஜெக்ட் 10 இயர்ஸ் சரி பண்ணிருக்கலாமாங்க? சரி பண்ணாம என்ன செஞ்சாங்க அவங்க? ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல வந்து ஜியோவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க தானே, திமுக தவறு பண்ணி விட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் திமுக தப்பு, நீங்க சரி பண்ணணுமா வேணாமா? நீங்க அவங்கள போய் தப்புன்னு சொல்லிவிட்டு நீங்க அதை விட இமாலய தப்பு பண்றீங்களா? அதை விட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதிகமான ஊழல் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. ஜியோ ஸ்பெக்ட்ரம்ல ஜியோக்கு எப்படி நீங்க ஒதுக்குறீங்க? முறைகேடா இல்லையா? ரெண்டாவது ரெகுலேட்டரி ஃபேவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஜியோக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அலைக்கற்றையா இருக்கட்டும், இந்த ஃப்ரீக்வன்சியுடைய மேட்டர்களா இருக்கட்டும், டாரிஃப் சேஞ்சஸ் எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம். யாரும் கவர்மெண்ட் தலையே விடாது. கவர்மெண்ட் கிளவுட்ல கூட அவங்க ஆட் பண்ணுவாங்க, பிரச்சனையே கிடையாது. வயர்லெஸ் சேட் இதுக்கு தனி சேட்டலைட் அனுப்புனாங்க நம்முடைய காசுல. ஜியோவுடைய விஷயத்தை இயங்குவதற்காக நம்ம இந்தியாவுடைய சேட்டலைட் இஸ்ரோ வந்து வேலை செஞ்சுங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யாருடைய பேங்க்? நம்ம பொதுத்துறை நிறுவனம், நம்ம நாட்டுடைய பேங்க். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எத்தனாயிரம் கோடி கடன் கொடுத்தாங்க ஜியோக்கு? வாராத கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பி கொடுக்கல ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க கடன் கொடுத்தீங்களே அதே போல பிஎஸ்என்எல் கொடுத்தீங்களா? இல்ல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, பிஎஸ்என்எல்லுக்கு உள்ள கடன் தொகையும் மிகவும் குறைவு, 20,000 கோடி தான் பிஎஸ்என்எல்க்கு கடனும் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. கேட்கிறேன், இங்க பல்லாயிரக்கணக்கான கோடி நீ கடனா கொடுக்குறீங்களே, சரி டாக்ஸ் பெனிஃபிட் அவங்களுக்கு ஜியோக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு பண்ணீங்க? பிஎஸ்என்எல்க்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மோடி சர்க்கார்ல? ஜியோக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க? இது ஒரு வெள்ளறிக்கை எடுக்கலாம் பார்ப்போம். அப்ப இவ்வளவு முரண்பா, இவ்வளவு விஷயங்களை வந்து மோடி சர்க்கார் ஜியோக்கு நீங்க ஃபேவரா பண்ணி இன்னைக்கு தூக்கி நிக்குது. அவருடைய மகன் வந்து தங்க சட்டை போட்டு நிக்கிறாரு, நம்ம வாழ்த்துறோம். பணம் இருக்கு போறாரு, அது போறாமலாம் ஒண்ணும் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஜியோ செஞ்சது என்னது சொல்லுங்க. நீங்க எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டேரிஃபை கூட்டுறாங்க, மொபைல் ரீசார்ஜை கூட்டுகிறார்கள், அவங்க சர்வீஸ் பண்றாங்க. கம்பெனி, பிரைவேட் கம்பெனி இந்தியாவுடைய வளர்ச்சியில் அவங்க பங்கு கொள்றாங்க, நம்ம அதை மறுக்கலை. 5Gயில் அவங்களுடைய ஜியோடைய ஸ்பீடு, அவங்களுடைய எல்லாமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான், அதை நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்தியாவுக்கு கவர்மெண்ட்டுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அழித்து விட்டு இவர் தனியார் நிறுவனத்தை தூக்கி பிடிக்கிறார் என்று சொன்னால் அது எந்த மாதிரியான ஆட்சி தான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இன்றைக்கு ஜியோ நிறுவனம் இன்னைக்கு கோல வச்சு இருக்கிறது, எந்த டைம்லையும் கூட்டிட்டு போவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. உத்தரவாதம் இருக்கா? பணி உத்தரவாதம் இருக்கிறதா? ஜியோ வளர்ந்தால் அம்பானி வளருவார், பிஎஸ்என்எல் வளர்ந்தால் இந்தியா வளரும், பிஎஸ்என்எல் வளர்ந்தால் இந்திய நாடு வளருங்க. அப்ப இந்த புரிதல் கூட இல்லாம இருந்து இப்பதான் டாடா வந்து உள்ள வர்றாங்க. அரௌண்ட் 15,000 crore 19,000 crore இப்ப கொஞ்சம் கூடி இருக்காங்க. 25 வரைக்கும், 26 வரைக்கும், 26,800 அரௌண்ட் 27 crore வச்சுக்கலாம், 27 crore வரைக்கும் நீங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது உருப்படியா வந்து சேர வேணும். ஒண்ணு, இந்த 26 crore அப்படிங்கிறது போதுமானதா? இயர்லி மெயின்டெனன்ஸுக்கு இது போதுமானதா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் 26 crore இங்க கொடுத்துட்டு அங்க 10 லட்சம் கோடி வரைக்கும் தான் என்ன செய்யறது, அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. கண்துடைப்புக்கு அதை செஞ்சுட்டு எதையும் செய்வாங்க. ஏன்னா திடீர்னு வந்து டாட்டாவை கொண்டு வந்து புஷ் பண்றாங்க, அதை எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னால் டாட்டா மேல சந்தேகம் இல்லை. இந்தியாவுடைய வளர்ச்சியில வந்து மிக முக்கிய பங்கு வந்து டாடா கம்பெனி வந்து வகித்திருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே. அந்த அடிப்படையில் டாட்டாவை நம்ம நம்பலாம். ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஜியோ மீதும் ஏர்டெல் போன்ற, ஏர்டெல் கூட அவ்வளவு வெறுப்பு இல்லை. ஏர்டெல் பெரிய கோலச்சல பெரிய தமிழ்நாடுக்குள்ள பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திக்கான்னு வைங்களேன். ஏர்செல் போன்ற நிறுவனங்கள்லாம் காணாம போச்சு. இன்னைக்கு எம்டிஎன்எல் இதே டாடா கூட டாடா டொகோமோ வச்சிருந்தாங்க. டொகோமோ பீட்ஸ் மும்பைல எம்டிஎன்எல் மகாநகர் டெலிகாம் அதை மெர்ஜ் பண்றதுக்கு என்ன அக்கப்போரு? பிஎஸ்என்எல் குள்ள தானங்க அதுவும். எம்டிஎன்எல் வந்து டெல்லியில நீங்க கோலச்ச விட்டீங்களா? அப்ப எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வேலையில் பண்ணாங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது, செருப்பை கழட்டி அடி நம்ம அடிச்சு கேவலப்படுத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் தர்றாங்க, உண்மையான கூல்ட்ரிங்க்ஸ் தரா நம்ம முதல்ல பார்க்கணும். சந்தேக கண்ணோட தான் நடுக வேண்டியிருக்கு. கூல்ட்ரிங்க்ஸா இல்ல அது விஷம் இருந்தா அப்படின்ற சந்தேகத்தை கிளப்புறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிஓடி இருக்குங்க, அதான் பாலிசி மேக்கிங். இப்ப ட்ராய் எடுத்துக்கிறீங்களா? இப்ப ட்ராய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சுயமா இயங்க முடியுமா? இப்போ இயங்க முடியாது. ட்ராய் மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது. ட்ராய்க்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்து பாருங்களேன். நீங்க டிடிஹெச்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறோமே, ட்ராயை இயங்க விடுறது இல்லை. அது ஒரு அட்டானமஸ் பாடி தானே. அட்டானமஸ் பாடி தானே. நீங்க என்ன பண்ணணும்னா பிஎல்சில இருந்து, இப்ப பிஎல்சி இருக்கிறாங்களா? இல்ல, டிஜிட்டல் இப்ப எல்லாமே மொபைல் மோடமாகி விட்டது. இப்ப கூட ட்ராயில வந்து நாங்க ஆண்டனா வைக்கிறதா இல்லையா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்றது பஞ்சாயத்து ஓடி கொண்டு இருக்கிறது. அப்ப ரெகுலேஷன் என்ன இருக்கிறது? எல்லாமே மோடி பார்த்துக் கொள்வார் தானே இருக்கிறது. அப்ப டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு அது. இப்ப அதுல இவ்வளவு பெரிய ஒரு பிரைவேட்டைசேஷன் பண்ணா நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு அம்சம் அடங்கி இருக்கிறது. ஒட்டு மொத்தமா நீங்க வந்து அம்பானிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கிறதுல. டெலிகம்யூனிகேஷன் தான் ராணுவ சம்பந்தமான தொடர்புகள் இருக்கிறது, இந்தியாவுடைய உள்துறை சம்பந்தமான தொடர்புகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன எம்பி எம்எல்ஏக்கு பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவார்கள். அப்ப இந்த சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. ஐபி டெலிஃபோனி சிஸ்டத்துல யாரு கையில கொடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க இப்ப எல்லாத்தையும் நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா சர்வர்ஸ் டேட்டா சென்டர் சர்வீசஸ் இருக்குது. அப்ப
அப்போ இதெல்லாம் நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மறு இதை கொண்டு போய் நீங்கள் ஜியோ கையில் கொண்டு ஒப்படைச்சிங்கன்னா என்ன ஆகும் என்ற கேள்வி இருந்த நிலையில் தான் சரி ஒரு ஸ்டெப் பிஎஸ்என்எலுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. ஓகே அதே போல் சார் இப்போ இந்த கவர்மெண்ட்டு நமக்கு தெளிவாக தெரியும், இந்த கார்பரேட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும், ஜியோவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், முகேஷ் அம்பானிக்கு ஃபேவரபுளாக இருக்கும், நம்ம அது அறிந்த உண்மை. இந்த சமயத்தில் ஸ்டார்லிங்க் என்கிற அந்த இன்டர்நெட், எலான் மஸ்க் அவர்களுடைய இந்த ஸ்டார்லிங்க்ங்கிற அந்த அதிவேக இன்டர்நெட் அந்த வசதி என்பது அலைக்கழிக்கப்பட்டது, லைசன்ஸ் கொடுக்காமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் எதர்ச்சனமாக இந்த ஆண்டுத்தினோட துவக்கம் பிப்ரவரி மாதத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நமக்கு தெளிவாக தெரியுது ஜியோவுக்கு இவங்க ஃபேவரபிள்னு சொல்லி. அதுக்கு லைசன்ஸ் கொடுக்காம இருந்ததற்கான முட்டுக்கட்டையாக இருந்தது ஜியோ, ஏர்டெல், விஐ இது போன்ற அந்த நிறுவனங்கள் தான் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா நம்மளுடைய வியாபாரம் அடி வாங்கும் அப்படின்ற ஒரு இதை நம்ம ஒரு புரிஞ்சு வச்சுருந்தோம். இப்போ இதுக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா மோடி அரசு, ஸ்டார்லிங்குக்கும். சூப்பரான கேள்வி கேட்குறீங்க. சாதாரணமாக கொடுக்கல, அது கடுமையான வாத பிரதமர் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். கார்பரேட்டருடைய நண்பன் மோடி அப்படிதானே? அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்குடைய ஸ்டார்லிங்கை வந்து இங்கே ஏன் விடலை அப்படின்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்க வேற லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ் யூகேவுக்கே சவால் ஒரு அளவுக்கு எலன் மஸ்க் வளர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம இஸ்ரோ மேலே அவருக்கு கண் இருக்கு. சந்திராயனை நம்ம என்னைக்கு கொண்டு நம்ம சந்திராயன் 2, 3 நம்ம அன்னிலேருந்து எலன் மஸ்க்கு இந்தியா மேலே ஒரு கண் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புகார் வந்தது. இருந்தாலும் 4G எக்ஸ்பான்ஷன் நெட்வொர்க் வரும்போது ஜியோவுடைய கார்பரேட் அம்பானியுடைய டைஅப் எலன் மஸ்க் வரைக்கும் நீளுது. இது இந்த சீக்கிரட்டை யாரும் வந்து வெளியிடவில்லை. அம்பானிக்கும் எலன் மஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைஅப் இருக்கிறது. கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரா இல்லையா? மேரேஜுக்கு வந்து எலன் மஸ்குடைய முக்கிய அதிகாரிகள் வந்து பங்கு கொண்டிருக்காங்க. அம்பானியுடைய மகனுடைய மேரேஜுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸ்ல நீங்க எப்படி பண்ணிடுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. எலன் மஸ்க்கு வந்து யூஎஸ் யூகேல இந்த கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய இதை தாண்டி நீ போறீங்கன்னா கண்ட மாதிரி நீ ஸ்பேஸுக்கு ஆள் அனுப்புவாங்கிறீங்க, எப்படி அனுப்புவ? நீ தனியார் நிறுவனம், நீ அமெரிக்கா பிரஜைகளை நான் அங்கே 2036 நிலவுல குடியேற்ற போறேன்னு சொல்லி நீ விளம்பரம் பண்றியப்ப எப்படி, எந்த சேட்டலைட்? நான் தனியார் சேட்டலைட் விட வேண்டாரு. இப்போ அதே மாதிரி இந்தியாவில் டைப் தனியார் சேட்டலைட் விட்டா? இப்போ இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த கேள்விக்கு வந்து யார் அவரு? பர்வாரா, அவர் பேர் நல்ல பேர்லாம், அந்த சேர்மன் பர்வார், PK பர்வார் தான் சேர்மனா இருந்தாரு. அந்த சேர்மன்ட்ட வந்து NDTV வந்து பேட்டி காண்றாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்னது கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபண்டிங், ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்லயே கூட சப்போர்ட் நீங்க பண்றதுக்கு நீங்க துணிந்தவர்கள் இதை செய்வீங்க, இதையும் செய்வீங்களா? நாளைக்கு இஸ்ரோக்கே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி விஷயம் வரும்போது என்ன செய்வீங்க என்று கேள்வி கேட்கும்போது பதில் இல்லை அவங்க கிட்ட. அது அந்த நாலேஜே இல்லை. இந்த நிலையில் தான் இன்னைக்கு எலன் மஸ்க் வந்து என்ன செய்யறாரு, இதுல உள்ள என்ட்ரி ஆயிருக்கிறார். இப்ப எந்த அளவுக்கு இது டெவலப் ஆன என்று தெரியவில்லை. நம்ம பிஎஸ்என்எல் பத்தி பேசிட்டு இருக்கோம். எலன் மஸ்க் மேட்டர் வந்து ரொம்ப மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு விஷயம். அவரு இன்டர் கான்டினென்டல், இன்டர் கேலக்சின்னு சொல்லி யோசிக்கணும். கொடுத்தாங்க, லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அந்த பெரிய விளம்பரப்படுத்தியோ எல்லாருக்கும் அறிமுகமா பரிச்சயமான ஒரு விஷயமாகவும் இல்லை. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா. இதெல்லாம் வந்து நீங்க டெண்டர் நோட்டீஸ் விட்டு வெளியிலாங்க, தேர்தல் பேப்பர்லாம் வெளியே வரும். இதெல்லாம் கையும் இடம் வச்சு முடிச்சுட்டு போவாங்கன்னு வைங்களேன். ஆனா அதோடைய டெவலப்மெண்ட் என்னங்கிறத வந்து நமக்கு இன்னும் சொல்லப்படலை. எலன் மஸ்க்குக்கும் மோடி சர்க்காருக்கும் இடையே இருந்த அந்த ட்ரீட் என்ன, ஒப்பந்தம் என்னன்னு யாருக்கும் தெரியல. அவர் ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி போறாரு. இப்போ மைக்ரோசாஃப்ட் வரார், பில் கேட்ஸ் வராரு வைங்க. பல தடவை சந்திரபாபு நாயுடு சந்திச்சிருக்கிறார். எப்போ அவர் வந்து சிஎம்மா இருக்கும்போது முண்ட காலத்தில் 90s சந்தித்து விட்டு மன்மோகன் சிங் சந்திப்பார். காங்கிரஸ் கவர்மெண்ட் குஜராத் சந்திப்பார். சொல்லுவார், நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத் நான் பண்ண போகிறேன், மைக்ரோசாஃப்ட் பெங்களூர் டிவிஷனை ஓப்பன் பண்ண போகிறோம், இங்கிருந்து எம்ப்ளாயிஸ் நாங்கள் கொண்டு போக போகிறோம், இந்தியாவுடைய எம்ப்ளாயிஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற அறிக்கையை விட்டுட்டு போவார். எலன் மஸ்க் அப்படி எந்த அறிக்கையும் விடலையா? எதுக்கு வந்தார், யாரை சந்திச்சாரு, எந்த தகவலுமே இல்லை. நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம். எலன் மாஸ்க் வரது இருக்கட்டும், இங்கேருந்து வேற யாரும் போக போறாங்களோ, எல்லாம் பிஎஸ்என்எல் அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன யோசனை ஓடிட்டு இருக்குன்னா, டாட்டாவை கொண்டு இப்படி மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்களே, இவங்க வேற லெவல்ல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த அரபியன் ஓசியன்ல வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து பைப்லைன் போட போறாங்கன்னு சொன்னாங்களே, அரபு நாடுகளை இணைக்க போயிடும், கல்ஃப் கண்ட்ரிஸை இணைக்க போயிடும், பாம்பேயுடைய துறைமுகத்துல இந்த மும்பை
குஜராத் துறைமுகத்துலேருந்து நாங்கள் பைப் லைன் போட போகிறோம், ரிலையன்ஸ் ஜியோ தான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது, இது என்னது நம்ம என்ன நெட்வொர்க் அது கம்பி இல்லையா அதை போட போகிறோன்னு சொன்னாங்கல்ல, ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் போட போகிறாங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட போகிறோம், இத்தனை $1 பில்லியன் வந்து ஒதுக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அம்பானி குரூப் சொன்னிச்சு. அதை நோக்கி பயணித்தவர்கள் திடீர்னு யூட்டன் பண்ண மாதிரி பிஎஸ்என்எல் தூக்கி பிடிக்க என்னங்கிறது சந்தேகம் எனக்கு இருக்குத்தான் செய்கிறது. இதெல்லாம் வரவேற்கிறோம். நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனம் இல்லையா, அட்லீஸ்ட் யாருக்கும் தார வைக்காம விற்காம ஒரு டாட்டாவை மரிச் பண்ணி விட்டு செய்யறாங்களேங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இது. அதனால தான் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பிஎஸ்என்எல் சிம்பை மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ டேரிஃபு இவ்வளோ 900 ரூபா 1000 ரூபா போடுன்னு இருக்குங்க மாசம். இங்கே வெறும் 400 ரூபா தானே, 450 ரூபா, 50% கம்மியில உங்களுக்கு அதே சேம் சர்வீஸு. அப்படி யோசிப்பாங்கல்ல மக்கள், பார்க்கல அங்கே டெவலப் ஆகுது. அதே போல யூகமாக பல விஷயங்களும் பேசப்பட்டு வருது. ஸ்டார்லிங்க் ஓட பிஎஸ்என்எல் கைகோர்க்குமா, எலான் மஸ்க் குறிப்பாக பிஎஸ்என்எல் அவரோட கைகோர்ப்பாரா அப்படின்ற ஒரு யூகமாகவும் பேசப்படுது. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் ரெவன்யூ ஜென்ரேஷனை பார்த்துருக்காப்ல, அந்த ரிப்போர்ட் நான் படித்தேன். அவர் 2021 பிஎஸ்என்எல்லுடைய இதை பார்க்கும்போது அதாவது $US வந்து 2.5 பில்லியன் வந்து ரெவன்யூ, நெட் இன்கம் வந்து மைனஸில் இருக்கு, $980 மில்லியன் $US மைனஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் உடைய டேட்டாவை கேட்டிருக்காப்ப எலன் மாஸ்க். சரி, எலன் மாஸ்க் வந்து எப்படி முடிவு பண்ணுவாருன்னு கேட்குறேன். இன்னைக்கு எலன் மாஸ்க் இப்போ டாட்டா நம்முடைய கம்பெனி, இந்தியாவால் நடத்தப்படக்கூடிய, இந்தியாவில் இயங்கக்கூடிய, இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்ட நிறுவனம். அவங்க போய் நம்ம என்ன செய்யலாம், ஒரு டெண்டர் பண்ணலாம். நீ ஒரு ஃபாரின் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் நபரால் நடக்கக்கூடிய ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்த ஒரு எலன் மாஸ்க் உள்ளே வந்து பிஎஸ்என்எலுக்கு என்ன சேவை செய்ய போறாரு, என்ன சேவை செய்வாங்கன்னா மாட்டார். அவர் சம்பாதிக்க வர்றாரு. அவர் உள்ள இந்தியாவுக்குள்ள இந்தியா மார்க்கெட்டை பார்க்கிறாரு. இதுல நமக்கு என்ன சம்பாதிக்க முடியும்னு பார்க்கிறார். இப்போ நிறுவனங்களை பார்க்கும்போது ஜியோ பெருசா வளர்ந்துருக்கிறது. அவன் ஒரு கார்பரேட் அம்பானிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் டீல் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் இருந்தால் பிஎஸ்என்எல் வளர்ந்த நிறுவனம், இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நெட்வொர்க், இதை பயன்படுத்தலாமா என்று தானே வருவார் அவரு. அப்ப அதை நம்ம அரசாங்கம் தானே தெளிவுபடுத்தணும். இதற்காக எலன் மாஸ்க் நான் இந்த மாதிரி வர்றாரு, இந்த விஷயங்கள் நாங்கள் பேசணும், நாட்டுக்கு சொல்ல மாட்டாருல்ல மோடி. எதையாவது சொல்லியிருக்காரா? இல்ல. இப்ப என்னன்னா, இந்த நம்ம சந்திரபாபு வலது பக்கமும் நிதிஷ்குமார் இடது பக்கம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. இது வெளியே வந்திருக்காது. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நம்முடைய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. வரக்கூடிய 180 நாட்கள் டெய்லி ரெவியூவில் வந்து நாங்கள் அதை வந்து சீர் செய்வோம் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் மத்திய அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இது வந்து நடைமுறை சாத்தியம்? இது நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இவங்க டைம் லைன் கொடுத்து செஞ்ச விஷயத்தில் எதுலையுமே சரியாக செய்யவில்லை. டிமானிட்டைசேஷனில் 50 நாள் டைம் கொடுத்தாரு பிரதமர் மோடி, சரி பண்ணாரா? ஆமா, 50 நாள் வரலையா, அதை பெட்ரோல் உடைக்கவில்லையான்னு கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படியா வந்து பேசுகிறது? 50 நாள் தாங்க, நாங்க கருப்பு பணத்தை எல்லாம் உயிரோட எரிச்சிருவாங்க, இப்படிலாம் வந்து வேகமா பேசி நாங்க பிரதமரையே பார்த்துட்டோம். அதனால வந்து சிந்தியா வந்து நீ கொஞ்சம் அடக்கி வாசிங்க, 150 நாள் நீங்க ஒன்னும் கிழிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய நெட்வொர்க் ஒரு மாநிலத்திலே பண்ண முடியாது 3 monthsல. ஒரு 3 மாதங்கள்லயோ ஒரு 6 மாதங்கள்லயோ நீங்க ஒரு மாநிலத்தை கூட நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. ஏற்கனவே பிஎஸ்என்எல் வந்து இந்த நாட்டுல இருந்து கோலோச்சிய ஒரு கம்பெனி, நீங்க புதுசா ஒண்ணு நீங்க பண்ணதில்ல, அது அழகா வளர்ந்து கொண்டு போனது. இருக்கிற செட்டப்பை தக்க வைக்கிறதுக்கு வேலையை பாருங்க. பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி ஸ்ட்ரீம் லைன் ஆகி 25 இயர்ஸா இருக்குது. நீங்க வந்து கெடுத்துருக்கிறீங்க. அதனால இதுக்கு நீங்க 180 நாள சரி பண்ணிடுவோம் இப்படிலாம் சவடால் பேசாம நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ டாடா வந்திருக்கு, ஸ்டாரிஃபை 3Gல இருந்து 4G 5G அப்கிரேடேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? பிஎஸ்என்எல் எப்படி வளர்க்க போறீர்கள்? தொழிலாளர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இதையெல்லாம் நீங்க பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி அடுத்த 10 இயர்ஸ்க்கு நம்ம எங்க போய் நிற்க வேண்டும், என்ன பட்ஜெட் என்பதால அலோகேட் பண்ணுங்க. நீங்க இதைத்தான் ஒரு மந்திரி செய்ய வேண்டுமே தவிர நான் 150 நாள் கிழிச்சிருவேன்னா எங்க நம்பிக்கை இல்லையா உங்க பேச்சுல. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல குறிப்பா இந்த பிஎஸ்என்எல்
தற்போது இந்த பரபரப்பாக பேசக்கூடிய இந்த விஷயத்துல பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு மிக தெளிவாக விலாவாரியாக விவரித்து விளக்கியதற்கு நன்றி. நன்றி.